மாண்புமிகு மக்களே, இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீது உண்டாகட்டுமாக. இது எனதுடைய 3வது வீடியோ. இந்த 2 வீடியோவிற்கு சப்போர்ட் செய்த என்னுடைய நண்பர்களுக்கும் வெல் விஷர்ஸ்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். போன வாரம் வீடியோவில் தாய்மொழியின் முக்கியத்துவத்தை பற்றி பார்த்தோம். அதில் நான் குறிப்பிட்டிருந்தேன், புரட்சியாளர்கள், சட்ட வல்லுநர்கள், பொருளாதார நிபுணர்கள் எழுதி கொண்டிருக்கிற வரிகள் இறைவன் வானவர்களை கொண்டு எழுதப்பட்ட வரிகள் என்ற ஒரு தகவலை நான் பதிவிட்டேன். அதன் தொடர்ச்சியாக இன்று நாம் பார்க்க போகும் தலைப்பு, நீங்கள் அசுரன் படம் பார்த்துருப்பீங்க, வெற்றிமாறனுடைய மிகப்பெரிய வெற்றி மூவி. அதில் தனுஷ் தன் மகனுக்கு சொல்லும் கடைசி அட்வைஸ், மகனே, உன்னிடத்தில் கார்டு இருந்துச்சுன்னா அதை பிடுங்கிடுவாங்க, ரூபாய் இருந்தால் எடுத்துக்கிடுவாங்க, ஆனால் கல்வியை மட்டும் யாராலும் எடுத்துக்கிற முடியாது. ஸோ நோ ஒன் கேன் ஸ்டீல் யுவர் நாலேஜ். நீ கல்வியை கற்று ஒரு அதிகாரத்தில் போய் மக்களுக்கு நீ உதவி செய்யணும் என்று சொல்லுவார். ஸோ இன்றைய தலைப்பு நாலேஜ் இஸ் பவர்ங்கிற தலைப்பை நம்ம இப்போ சிறிது நேரம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைய காலகட்டத்தில் ஒரு மாடர்ன் டெக்னாலஜியில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அன்றைய காலகட்டங்களில் நம்ம அறிவை தேடுதல்ங்கிறது ஒரு கஷ்டமான ஒரு விஷயமாக இருந்தது. ஸோ என்னோடய காலத்திலேயே ஒரு அறிவை தேடும்போது நாங்கள் லைப்ரரிக்கு போய் நிறைய புத்தகங்களை ரெஃபரன்ஸ் பண்ணி அதில் பார்த்து நாங்கள் ஒரு விஷயத்தை எங்களுக்கு எடுக்கிறதுக்கு நிறைய நாட்கள் எடுத்தது. ஆனால் இன்று இளைஞர்கள் டெக்னாலஜியில் உடனே எல்லா அறிவையும் பெற முடியுங்கிற சூழ்நிலையில் இருக்கிறார்கள். எங்களுடைய காலத்தில் மாதா பிதா குரு தெய்வம் என்று இருந்த நிலை மாறி இன்று மாதா பிதா கூகுளுங்கிற சூழ்நிலை உருவாகி, கூகுளில் ஒரு விஷயத்தை தேடினா அதில் ஒரு 200 தகவல்கள் கிடைக்கும். அதில் எந்த தகவல் கரெக்டு, எந்த தகவல் தப்புங்கிற அந்த ஒரு தேடல் மட்டும் இருந்தால் போதுங்கிற சூழ்நிலையில் இன்றைய இளைஞர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்து வரக்கூடிய நாட்களில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட், சாட் ஜிபிடியில் நீங்கள் கேட்கக்கூடிய ஒவ்வொரு தேடுதலுக்கும் உடனே உங்களுக்கு விடை கிடைத்துவிடும். எந்த ஒரு முயற்சியும் பண்ண தேவையில்லை, எந்த ஒரு தேடலும் தேட தேவைப்படவில்லை. இது ஒரு மிக மோசமான ஒரு சூழ்நிலை நோக்கி இந்த இளைஞர்கள் போகக்கூடிய காலத்துக்கு தள்ளப்பட்டு விட்டது. எந்த ஒரு முயற்சியும் இல்லாமல், ஷார்ட்கட்டாக, ரியாலிட்டி இல்லாமல் ஒரு விர்ச்சுவலான ஒரு வாழ்க்கையை இன்றைய இளைஞர்கள் தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ இது ஒரு மிகப்பெரிய மோசமான சூழலை எடுத்து செல்லும் என்பதில் எந்த ஒரு அச்சமும் இல்லை. ஸோ நான் ஒரு ஐடி பேக்ரவுண்டை சார்ந்தவன். நான் முழுமையாக வரக்கூடிய வீடியோக்களில் இதனால் பாதிக்கக்கூடிய பாதிப்புகளை பற்றி நாம் விளக்கமாக பார்ப்போம். ஸோ இன்று நாம் நாலேஜ் இஸ் பவருங்கிறத எப்படி அந்த காலத்தில் அறிவை தேடினாங்கிற சில விஷயங்களை உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இஸ்லாத்தில் முகமது நபி அவர்கள் நபியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த கால சூழ்நிலை, இல்லை அரபியர்கள் காட்டு மிராண்டிகளாக மூட நம்பிக்கையோட மது மாது போதை இந்த ரொம்ப மோசமான ஒரு சூழலில் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. ஸோ அவங்கள நல்வழிப்படுத்துவதற்காக இறைவன் முகமது நபியை தேர்ந்தெடுத்த போது நபிகள் முகமது நபி இறைவனிடத்தில் கேட்டாங்க, என்னிடத்தில் பணம் இல்லை, என்னிடத்தில் அறிவு இல்லை, என்னிடத்தில் ஒரு ஸ்ட்ராங்கான படை இல்லை, எப்படி இந்த மக்களை என்னால் மாற்ற முடியும் என்று இறைவனிடம் கேட்டார்கள். அதற்கு இறைவன், நீ கற்க வேண்டும், நீ உன்னுடைய நாலேஜை நீ வளர்த்து கொள்ள வேண்டும் என்று வானவர்கள் மூலமாக இறைவன் முகமது நபிக்கு கல்வியை கற்றுக் கொடுத்தான். அந்த கல்வி மூலமாக, அந்த நாலேஜ் மூலமாக முகமது நபி அவர்கள் இந்த அரேபிய உலகத்தையே மாற்றினார்கள். ஸோ இன்று 120 மில்லியன் பீப்புள் இன்றைக்கி இஸ்லாமை ஏற்று
அதனுடைய வழிமுறைகளை பின்பற்றுகிறார்கள் என்றால் இந்த இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய அந்த அறிவு தான். அதனால் ரசூலுல்லாஹ் அவங்களுடைய காலத்தில் அந்த அந்த விஷயங்கள் அனுப்பப்பட்டதை திருக்குரான் உங்களுக்கு தெரியும் எல்லாருமே, அது இறைவனுடைய வரி. 1500 வருஷங்களுக்கு முன்பு உருவான இந்த குரானில் எந்த ஒரு வரிகளும் இன்றும் கூட மாற்றப்படவில்லை. இது இறைவனுடைய நேரடியான வரிகள். இதை பாதுகாப்பதற்காக இந்த இந்த குரானை பாதுகாப்பதற்காக நிறைய மாணவர்கள் இந்த குரானை முழுமையாக மனனம் செய்திருக்கிறார்கள். உலகத்திலேயே அதிகமான மனப்பாடம் செய்யப்பட்ட ஒரே நூல் திருக்குரான் மட்டுமே. இந்த திருக்குரானை ஒரு டீமாக செயல்பட்டு உலகம் முழுவதும் அனுப்பிச்சு ஒரே காப்பியை எல்லோரும் பயன்படுத்துகிற மாதிரி, எந்த ஒரு டெக்னாலஜி இல்லாமல், எந்த ஒரு கம்யூனிகேஷன் சேனல் இல்லாமல் இதை உலகம் முழுவதும் ஒரு டீம் செயல்பட்டுச்சு. ஸோ அதனால் அந்த அந்த உண்மையான அந்த நாலேஜினால் இன்றைக்கி திருக்குரானை உலகத்தில் இருக்கிற ஒரு 30% பாப்புலேஷன் அதை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். இன்றைய என்னுடைய மிகப்பெரிய தலைப்பு, உங்களுக்கு எல்லோருக்கும் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு திருக்குரானை பற்றி தெரியும், ஆனால் உங்களுக்கு புகாரியை பற்றி தெரியுமா என்று எனக்கு தெரியவில்லை. அதாவது இஸ்லாமியர்கள் திருக்குரானுக்கு அடுத்தபடியாக பின்பற்றக்கூடிய ஒரு நூல் அல் புகாரி. அந்த நூல் ஒரு சிறப்புக்குரிய நூல். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் விளக்கமாக பேசப் போகின்றேன். தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்கு தெரியும், அவருடைய நண்பர்களுக்கு பெயர் புகாரி என்று இருக்கும், சில ஹோட்டல்களின் பெயரும் புகாரி என்று இருக்கும். ஆனால் இந்த அல் புகாரிங்கிற ஒரு உஸ்பாகிஸ்தானில் பிறந்தவர், பெர்ஷியன் பேசக்கூடிய ஒரு குடும்பத்தில் பிறந்தவர். அவர் அரபு பேக்ரவுண்டில் பெறவில்லை, ஆனால் அவர் இஸ்லாமிய மத போதகர். அவர் இஸ்லாமை கற்றுத் தெரிந்தவர். அதாவது நபிகளார் அவர்களின் செய்முறை, அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், எப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் அணுகினார்கள் என்பதை ரசூலுல்லாஹ் முகமது நபி காலத்தில் வாழ்ந்த நண்பர்கள், உற்றார் உறவினர்கள், மனைவிமார்கள் சொல்லப்பட்ட சில கருத்துக்களை நிறைய நூல் வடிவத்தில் எழுதப்பட்டிருந்தது. அதில் 6 லட்சத்துக்கு அதிகமான முகமது நபியினுடைய வழிமுறைகள், செய்முறைகள் சொல்லப்பட்டிருந்தது. அந்த 6 லட்சமான அந்த வழிமுறைகளை முழுமையாக கற்றவர் அல் புகாரி. அவருக்கு 6 லட்சமும் தெரியும். அது மட்டுமல்லாமல் அவர் மனப்பாடம் செய்தது மட்டுமல்லாமல் அந்த 6 லட்சம் சொல்லப்பட்ட நல்ல விஷயங்களை அவர் வாழ்ந்து காட்டியவர். ஸோ அவர் என்ன பண்ணார் என்றால், அந்த 6 லட்சம் நபிகளுடைய அந்த வழிமுறையை அதில் சில முரண்பாடுகளும் இருந்தது. ஏனென்றால் நபிகளுடைய எதிரிகளும் சில தவறான கருத்துக்களையும் நபியை பற்றி சொல்லப்பட்டிருந்தது. அதனால் அவர் இதில் எது உண்மை என்பதை கண்டுபிடிப்பதற்காக அவர் 16 வருட காலங்கள் உலகம் முழுவதும் சென்று பலவிதமான மக்களை சந்தித்து இந்த 6 லட்சம் ஹதீஸில் ஒரு 6000 ஹதீஸ் மட்டும்தான். ஹதீஸ் என்பது நபிகளாருடைய வழிமுறை. அதை 6000 வழிமுறைகளை மட்டுமே தேர்வு செய்து அதை ஒரு புத்தகமாக வெளியிட்டது தான் அல் புகாரி. இந்த புத்தகம் இன்று இஸ்லாமியர்கள் மத்தியில் மிக பிரபலியமான ஒரு புத்தகம். அதில் 6000மான பொக்கிஷங்களை அவர் சொல்லப்பட்டிருக்கிறார். இது தமிழிலும் இருக்கிறது. மாற்று மத நண்பர்களே, உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைத்தால் அதை நீங்கள் படித்து பாருங்கள். ஸோ என்னுடைய வீடியோவில் நான் இந்த நாலேஜ் இஸ் பவருங்கிறதுல 3 விஷயத்தை நான் சொல்ல விரும்புகின்றேன். ஒன்று, நீங்கள் முதல்ல அறிவை தேர்றதுக்கு முன்னாடி உங்களுடைய இன்டென்ஷன் நல்ல இன்டென்ஷனாக இருக்க வேண்டும். அதோடு நீங்கள் ஒரு ஈடுபாடோட, கமிட்மெண்ட், ஃபோக்கஸோட, ஹார்ட் ஒர்க் பண்ணி இறைசக்தியோட நீங்கள் அறிவை அடைஞ்சு அந்த அறிவை நீங்கள் இந்த உலகத்துக்கு மூலமாக பரப்பலாங்கிறத நான் சொல்லிக்கொள்கின்றேன். ஒவ்வொரு வீடியோவிலும் நான் ஒரு சயின்டிஸ்டை பற்றி பேசுவேன். அதில் இன்று நான் பேசப்போகும் சயின்டிஸ்ட் யார் என்றால் முகமது அல்
குவாரிஸ்மி. இன்றைய காலகட்டத்தில் கூகுள், வாட்ஸ்அப் எல்லாமே இன்றைக்கி இயங்கிக்கிட்டு இருக்குன்னா அதுக்கு அல்காரிதம் தான் காரணம். இந்த அல் குவாரிஸ்மி அவர்கள் அல்ஜிப்ராவையும் அல்காரிதத்தையும் கண்டுபிடித்தவர். நீங்கள் கூகுளில் போய் அவரை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ளுங்கள். அவர் ஒரு இஸ்லாம் மதத்தை சார்ந்தவர். அவர்தான் அல்ஜிப்ராவையும் அல்காரிதத்தையும் கண்டுபிடித்தவர். மாண்புமிகு மக்களே, நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நான் இறைவனிடம் பிரார்த்தனை செய்து இன்னொரு சிறப்பான தலைப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடத்திலிருந்து விடைபெறும் உங்கள் அன்பு சாதிக், சிட்னி. நன்றி.